என் பேர் வந்து ஜெயஸ்ரீ. நான் வந்து வண்டிப்பாளையத்துலேருந்து இங்கே வந்து படித்தேன் போன பேட்ச்லேருந்து. இந்த காலேஜ் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என் அக்கா முன்னாடி எனக்கு முன்னாடி நர்சிங் பண்ணாங்க. அது மூலிமா எனக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்து டெய்லராக இருக்காங்க. அம்மா வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட போயிட்டு. அக்கா வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ரெட்டியார்பாளையத்தில் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போன இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சேலரி வந்து 5000. அக்கா தான் காலேஜ் படி, அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணேன், படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஜாயின் பண்ணி நல்லா இருந்தது. கிளாஸ் கோர்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். யோகா கிளாஸஸ், லைஃப் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே இருந்தது. ஆஃப்டர்நூன் கிளாஸும் அட்டன் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சிஸ்டம் தனித்தனியாக இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. எங்களுக்குன்னு இருக்குது கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் இருக்குது. ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து 3 மணி வரைக்கும் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு 3 மணிக்கு மேலே கிளாஸ் போவோம், கம்ப்யூட்டர் கிளாஸ் போவோம். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறப்ப நம்ம காலையில் பஞ்சுவலாக டைமிங் வந்து ஒரு பார்ட்டாக எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ட்ரெஸ் கோடு, நம்ம எப்படி ஆஃபீஸில் போனால் பிஹேவ் பண்ணணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து டேலி கற்றுக்கிட்டு இப்போது நான் வந்து இப்போது ட்ரைனிங் போன இடத்துல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ட்ரைனிங் வந்து எங்கே போனோன்னா சரணா ஏஜென்சின்னு ஒரு டைக்கின் ஏசி டீலர் எங்கள் கம்பெனி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். இப்போ எனக்கு சேலரி வந்து 4.5 4500. எங்கள் வீட்டுக்கு ஜாயின் போய் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து பசங்க யாரும் நானும் என் அக்கா மட்டும்தான். அவளும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறனால ஃபேமிலி கூட ரன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலேஜுக்கு வந்து இப்போ எப்படின்னா இங்கே நான் படிக்கிறப்ப டைமிங்னால் கரெக்டாக வரும். நானும் நிறைய லேட்டாக வந்திருக்கேன். வெளியே நிற்பேன், கேட்டு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன். அதனால் அங்கே போனவர் தான் தெரியுது பட்சம்லாம் எப்படி இருக்கும். காலையில் இப்போலாம் நான் ஆஃபீஸ்க்குலாம் கரெக்டாக 9:15 கரெக்டாக போயிடுவேன். 9:30 ஆஃபீஸ் டைம் வேறு நான் 9:15 போயிடுவேன். கோவப்படக்கூடாது, எது வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை பயப்படக்கூடாது, அழக்கூடாது. எப்பயுமே எல்லாத்தையும் தைரியமாக பண்ணணும், போல்டாக இருக்கணும். எல்லாத்தையும் எது வந்தாலும் நம்ம வெளிப்படையாக சொல்லணும். இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் என்ன வாங்க நினைக்கிறீங்க? பிபிஏ பிகாம் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அக்கௌண்டண்டாவா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரா? அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறும். எங்கள் ஃபேமிலியில் நான் எங்கள் அண்ணா இருக்கேன், எங்கள் அப்பா இருக்காங்க. எங்கள் அம்மா இருந்துட்டு 10th தான் ஃபெயிலு. எவ்வளோ வண்டி கற்றுக்கணும், வண்டி கற்றுன்னு ஓடினாலும் என்ன லாரியா பொக்லின் படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆசை. அதுக்கப்புறம் சரி காலேஜில் இருந்து சேர்ந்தோம். அதான் நம்ம சாரு பெரிய சார் அவங்க தான் வந்து அப்பா அம்மா மாதிரி அவங்க தான் வந்து நல்லா பெட்டராக சொல்லிட்டு தட்டி விட்டு காலேஜ் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து யோகா கற்றுக்கணும் சார், கம்யூனிகேஷன் பேசுகிறேன். அப்புறம் லைஃப் ஸ்கில், இங்கிலீஷ் எப்படி பேசணும், எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி ஏசி சார் தான் சார் பெஸ்ட்டு. நீ உன்னால் முடியும், அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து எல்லாமே உன்னால் முடியும் இல்லை, இங்கே இருந்தாலும் வெளியில் போய் கற்றுக்கூட நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. சார் நான் மெக்கானிக்கல். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே போனோன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்து படிக்கலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அவங்ககிட்ட போயிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டு உள்ளே வரலாமா மேடம் அப்படின்னு கேட்டு ஏசி மெக்கானிக்கல் கடை வச்சு ஒரு 4 பேர் வேலை கொடுக்கணும் ஆசை. எவ்வளோ நாள் செய்வீங்க? ஒரு வருஷத்தில் செய்வேன் சார். ஒரு வருஷத்துல முடியுமா? முடியும் சார், முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. முடிச்சு பண்ணால் இன்னும் நல்லா ஒரு கஸ்டமர்லாம் நான் பிடிக்கும். அதனால் அப்படியே வேலை பண்ணுவேன். கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் ஐடி பண்ணிட்டு இருக்கீங்க. கிடைச்ச உடனே நீங்கள் தனியாக ஆரம்பிக்கலாம். படித்தவங்களை கொஞ்சம் ஏற்றி பார்ப்போம்னா கிடைக்காது. இங்கே கொஞ்சம் கற்றுக்கணும், அப்புறம் அங்கே போயிட்டு இங்கே தெரிஞ்சுக்கணும், கேட்டோம்னா அங்கே போய் பார்த்து ப்ரைவேட் கம்பெனியா இல்லை கடைகள்? வீட்டுக்கு போயிருந்தோம். சரி, நீங்கள் எப்போ கான்ட்ராக்டர் ஆகும்? புலிசிங் எவ்வளோ நாளில் ஆகணும் ஒரு ஐடியா? 6 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்துங்களா? சரி, இப்போ ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு பிளான் பண்ணால் எந்த மாதிரி கற்றுக்கலாம்? அதான் அந்த வீட்டுக்காரர்கிட்ட உங்களுக்கு எத்தனை லைட் வேணும், எத்தனை ஃபேன் வேணும்னு கேட்பான். அதுக்கு
கேட்டுட்டு எங்கே இப்போ கதவு திறந்தோடனே ஈஸியாக எங்கே வந்தோடனே இப்போ லைட் இருக்குன்னா வந்தோடனே எங்கே சுவிட்ச் பாக்ஸ் வச்சா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹைட்டில் வச்சு அவங்க எட்டுமா எட்டாதா அப்படின்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பவர் வோல்டேஜ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் காயில் எவ்வளோ அவங்களுக்கு சிக்கனமாக சிக்கனமாக இருக்கிறது பார்ப்பீங்கன்னா சேஃபாக இருக்கிறது பார்ப்பீங்க. சேஃப் சேஃப்டி தான். சேஃப் அதான் நீங்கள் முதல்ல சிக்கனாக தான் சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஃப்டி பண்ணணும். கேட்டுக்கணும். சரி, இப்போ இந்த மாதிரி வர வயரிங்க்கும் உள்ளுக்குள்ள ஃபால்சிங் வருது இல்லையா, அதுக்கு என்ன எதுக்கு எது சரி உள்ளே பண்ணால் பார்க்க நீட்டாக இருக்கும், வெளியே பண்ணால் எது சேஃபாக இருக்கும்? உள்ளே பண்ணால் உள்ள பண்ணால் சேஃபாக இருக்கும். காஸ்ட் பைசா பைசா எது அதிகம் செலவாகும்? உள்ளே உள்ள சேவர் படிக்கிறது அவங்களுக்கு ஆள் பண்ணி கட்டிங் சி லைசன்ஸு பி லைசன்ஸ் எடுத்து அந்த மாதிரி படி எலக்ட்ரிஷியன் ஃபுல்லாக இதுவும் தெரியும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது இருந்தால் நம்ம ட்ரைனிங் போன மாதிரி இருக்கும். அதுமாதிரி அந்த லைசன்ஸ் எடுத்துனா ரொம்ப வீட்டில் அப்பா அம்மா இல்லை ஆயிடுறாங்க. அவர் சிஸ்டர் நீங்கள் என்ன படிச்சீங்க? கண்டிஷன் படிச்சு அதுக்கு முன்னாடி 12th பாஸ் 12th முடிச்சுட்டு அந்த 12th முடிச்சு இப்போ வயரிங் மட்டும் எலக்ட்ரிஷியன் தான் வயரிங் வாயில் மட்டும் வயரிங் மட்டும். இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? பாண்டி தான் மாட்டிக்கிற அங்கே டாடா கம்யூனிகேஷன் டாட்டா டாடா கம்பெனி. கம்யூனிகேஷன் டாட்டா கம்யூனிகேஷன் என்ன இருக்கீங்க? எந்த ஜாப் உங்கள் பொசிஷன்? கார்ட்டு டவர்லாம் இருக்கா, செல்ஃபோன் டவர் நம்ம அந்த ஓ சரி சரி சரி. டவர் மையம் டவர் மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க டவர் கார்ட்டு இப்போ டாடா கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மேபி நீங்கள் ஆனால் படித்த எலக்ட்ரிஷியன் வயரிங் படிச்சீங்க. ஃபியூச்சரில் என்ன உங்களோட விஷன் அம்பிஷன்? போலீஸ் ஆகணும் சார். வீட்டில் சும்மா நான் கிடைக்காது. இப்போ இப்போ ஜிம்மெல்லாம் போய் இந்த போலீஸ் ட்ரைனிங்லாம் போய் இந்த போலீஸ் ட்ரைனிங்கான ஜிம்மு தான் போயிட்டு இருக்கீங்க. இப்போ ரன்னிங் வெளியில் காலைல போகிறீங்க. சரி, போலீஸ் ஆவீங்களா எலக்ட்ரிஷியன் ஆவீங்களா? போலீஸ் தான். போலீஸ் தான். அட்மிஷன் தான். என் பேர் வந்து அஜி. நான் வந்து புத்துப்பட்டிலேருந்து வரேன். என் ஏஜ் வந்து 19. எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 3 மெம்பர்ஸ். அம்மா இருக்காங்க, தம்பிங்க 2 பேரும். ஒருத்தவங்க வந்து 12th படிக்கிறான், ஒருத்தவங்க வந்து 9th படிக்கிறாங்க. அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறாங்க. அப்பா இல்லை, அப்பா இறந்து இப்போ தான் 1 year ஆகுது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ வந்து நான் 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன். இங்கே சார் நீலகண்டன் சார்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, யோகா சாரா. அவங்க மூலிமா தான் வந்து ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணப்பயே பிடிச்சது ரொம்ப கிளாஸ், ரொம்ப அமைதியாக நல்லா ட்ரெயின் பண்ணினாங்க, பிடிச்சது. அப்புறமேட்டுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் பண்ணேன். நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன். இங்கே என்ன படிச்சீங்க? இங்கே வந்து நர்சிங் டிப்ளமோ இன் நர்சிங் படித்தேன். எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ யூனிவர்சிட்டிலேயும் செகண்ட் வந்திருக்கேன். எல்லாம் ட்ரெயின் பண்ணதால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இங்கே எல்லாமும் எடுத்தது எல்லா சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப இவ்வளோ தூரம் நான் தைரியமாக பேசுகிறேன்னா அந்த காலேஜ் தான். எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டு இப்போ நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணாங்க. ஈவினிங் ஆனால் பேச வைக்கிறது எல்லாத்துலேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுகிறாங்க. இப்போ வந்து நான் ட்ரைனிங் வந்து எடேர்புரத்தில் மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போனேன். 3 month போனேன். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 month வீட்டில் இருந்தேன். இப்போ ஜாப்க்காக கூப்பிட்டாங்க. இப்போ 1 month போயிட்டுருக்கேன். இப்போ நர்சிங்கில் இருக்கேன். சேலரி வந்து 4000 நினைக்கிறேன். இப்போது வீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இல்லாங்க, கொஞ்சம் என்னுடைய இதுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. வீட்லேயும் கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. மார்னிங் ஷிஃப்ட்டு 8 o'clock போயிட்டு 4 o'clock வந்துடணும். ஆஃப்டர்நூன் வந்து 12 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வரணும். நைட்டு 8 மணி டு மார்னிங் 8 மணி இருக்கும். அது உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுறாங்களா நைட் ஷிஃப்ட் போகிறதுக்குலாம்? நைட் ஷிஃப்ட் போகிறதுக்குலாம் ட்ரைனிங் போகும்போதே அலோவ் பண்ணாங்க. ஸோ எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. நானும் போயிட்டு வரேன். எங்கள் வீட்லேயும் நல்லா தைரியமாக தான் இருப்பேன். இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே சேராமல் இருந்தால் என்ன இருப்பீங்க? சேராமல் இருந்தால் என்னால் ஃபஸ்ட் இயர் காலேஜ், செகண்ட் இயர் காலேஜ் தான் படிச்சிருப்பேன். வீட்டில் தான் இருந்திருப்பேன். எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. ஸோ மேரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் இப்போயே இந்த ஏஜ்லேயே இப்போது வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்குன்னு ஒரு சேலரி, எனக்குன்னு ஒரு குடும்பம், லைஃப்பில் நல்லா இருக்கிறேன். நைட் என்ன வாங்க ஆசைப்படுறீங்க? நான் இன்னும் 1 year ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி பண்ணலான்னு என்ன டிகிரி? டீச்சர், BA
எடு அப்படி பண்ணணுன்ட்டு. எனக்கு ஆம்பிஷன் வந்து டீச்சர் தான். எங்கள் அப்பா சொன்னதால், எங்கள் அப்பா ஆசைப்பட்டதால் நான் வந்து இங்கே சேர்ந்தேன். ஒரு நர்ஸ் ஆகணுன்ட்டு சேர்ந்தேன். சரி பிஎஸ்சி நர்சிங் பண்ணலான்ட்டு பார்த்தா, சரி அப்பா இப்போ தான் இறந்தாங்க, அதனால் சரி சொல்லிட்டு டிப்ளமோ நர்ஸ் பண்ணேன். இப்போ டிப்ளமோ நர்ஸும் பிஎஸ்சி நர்சிங் மாதிரி தான் ஸ்டாஃபாக இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச வேலையை நானும் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கேன். சரி, உங்களுக்கும் மிச்ச காலேஜில் படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு வரவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு வரவங்களுக்கும் என்ன மாதிரி வித்தியாசமாக இருக்கீங்க நர்சிங் ஹாஸ்பிட்டல்? இப்போ வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயினாக முக்கிய காரணமே. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப ஹெட் நர்ஸ் மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ நான் 1 month தான் போயிட்டுருக்கேன். தெரிஞ்ச வேலையே நல்லா செய்கிறேன். ஏன்னா எதுவுமே யாருமே சொன்னதில்லை. இப்போது அவங்களும் என்னோட மேலே இருக்கிறவங்களும் நல்லா சொல்லித்தராங்க, நல்லா ட்ரைன் பண்ணாங்க. இப்போ நல்லா நான் போக போக கற்றுப்பேன். இங்கே படித்த விஷயம் எப்படி உங்களுக்கு அங்கே வேலை பார்த்துக்கிறது உதவிகரமாக இருக்குது? இங்கே எந்தெந்த வேலையை நீங்கள் எப்படி எப்படி முடிக்கணும், யார் யார்கிட்ட எவ்வளோ பேசணும், எத்த பொருளை எங்கெங்கே வைக்கணும், இங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ நாங்கள் எதுவுமே இங்கே காலேஜ் படிக்கிறப்ப இதெல்லாம் ஏன் சொல்லித்தராங்க, இதுக்கெலாம் அது யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவங்க சொன்னதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. எங்கே பொருள் எடுத்தோமோ அதை சொல்லிட்டு வைக்கணும். யார் ஒரு வேலை செஞ்சாலும் அவங்கக்கிட்ட இது மாதிரி வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லணும். இங்கே சொன்னதெல்லாம் அங்கே போயிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஹெல்ப்பாக இருக்குது. இவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அப்போ ஹெல்ப்பாக இருக்குது. அப்போ தெரியல இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு அப்படின்ட்டு வேஸ்ட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு